முட்டி போட்டு விருது வழங்கிய ரஷ்ய அதிபர் புட்டின். இரும்பு மனிதரிடம் உருகிய மனித நேயம் என்னன்னு வாங்க பார்க்கலாம். உலக அரசியல்ல இரும்பு மனிதர் என்று அழைக்கப்படும் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் சமீபத்தில் அவர் செஞ்ச செயல் ஒண்ணு அவரது மென்மையான மற்றும் மனிதாபிமான முகத்தை வெளிப்படுத்தியது. இது உலக நாடுகளின் கவனத்தையும் ஈர்த்துச்சு. ரஷ்யாவில் அண்மையில் நடந்த குளிர்கால பாரா ஒலிம்பிக் போட்டிகளில் வெற்றி பெற்ற வீரர்களுக்கு விருது வழங்கும் விழா நடந்துச்சு. இந்த உயரிய விருதுகளை வழங்கும் விழாவில் போர்ல காயமடைந்த மற்றும் நாட்டின் முன்னேற்றத்திற்காக உழைத்த வீரர்களுக்கு புட்டின் விருதுகளை வழங்கினார். அப்போது சக்கர நாற்காலியில் அமர்ந்திருந்த மாற்றுத்திறனாளி வீரரான இவான் கொலுப்கோவ் என்ற வீரருக்கு தங்கப்பதக்கம் விருது வழங்க வேண்டிய சூழல் ஏற்பட்டுச்சு. பொதுவா உலக தலைவர்கள் இது போன்ற நேரங்களில் குனிந்து விருது வழங்குவது வழக்கம். ஆனா புட்டின் ஒரு படி மேலே சென்று அந்த வீரரின் கௌரவத்தை குறைத்து மதிப்பிடாம அவரது கண்களுக்கு நேரா பார்த்து பேசும் வகையில தனது ஒரு கால தரையில ஊன்றி முட்டிக்காலிட்டு அமர்ந்து விருது வழங்கினார். புட்டின் ஒரு கடுமையான ஆட்சியாளராக அறியப்பட்டாலும் அவரிடம் இருக்கும் சில தனித்துவமான நற்பண்புகள் அடிக்கடி பேசப்படுவதும் உண்டு. குறிப்பா இரண்டாம் உலக போர் வீரர்கள் மற்றும் தேசத்திற்காக தியாகம் செய்தவர்கள் மீது புட்டின் மிகுந்த மதிப்பு வச்சிருக்கிறார். அவர்கள் தியாகத்தை போற்றும் விதமா பொது மேடைகள்ல அவர் காட்டும் பணிவு அனைவரையும் வியக்க வைக்கும். உலக அளவுல சக்தி வாய்ந்த தலைவராக இருந்தாலும் சாதாரண மக்களிடம் பழகும் போது அவர் காட்டும் எளிமை அவரை தனித்து காட்டுகிறது. மேலும் இது போன்று உலகில் நடக்கக்கூடிய பல்வேறு சுவாரஸ்யமான தகவல்களை புது புது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்களுடைய தமிழ் களஞ்சியம் சேனலை பின்தொடருங்க.